கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே நாம் செபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, வார்த்தையாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது உண்மை, சத்தியம். ஆகவே இந்த நாளிலே வார்த்தையாகிய தேவனை தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர் எங்களோடு ஊற்றப்படும்படிக்கு, ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படிக்கு, தகுதியற்ற அடிமையை மறைத்து ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொழுந்துவிட்டு எரிய பண்ணும்படிக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தகுதியற்ற அடிமையை மறைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்படும்படிக்கு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தேகோஸ்தே திருநாள். ஒருவேளை நமக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இதுதான் நமக்கு தெரியும். அதனால் திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு நாள், மறக்கப்பட்ட ஒரு நாள், 2 நாளை பார்க்கலாம். இப்போ மறக்க முடியாத நாள்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய பிறந்த நாள். நம்முடைய பிறந்தநாள் இன்றைக்காக மறந்துட முடியுமா? மறக்க முடியாது. அப்பா அம்மா பிறந்தநாள் மறந்துட முடியுமா? மறக்க முடியாது. பிள்ளைங்களுடைய பிறந்தநாள் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. ஆனால் அப்பா அம்மா பிறந்தநாளை கூட மறக்கிற தெரியாத பரிசுத்தவான்களோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டேன், இன்னும் உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள்? அப்படியா பாஸ்டர்? எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் மறக்க முடியாத நாள் நமக்கு நம்முடைய பிறந்தநாள், நம்முடைய திருமண நாள், நம்முடைய பிள்ளைகள் பிறந்தநாள் எல்லாம் நமக்கு தெரியும், மறக்கவே மாட்டோம். அந்த நாளை மிகவும் சந்தோஷமாக நம்ம கொண்டாடுவோம், நல்லது தான். ஆனால் மறக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு, அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். யோசித்து பாருங்கள், வேதனையாக இருக்குது. திருச்சபை, எல்லா திருச்சபையும் மறந்துருச்சு. ஆனால் யூதர்கள் பாருங்கள், எருசலேம் இன்றைக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். அந்த நாடு முழுவதும் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா பெந்தேகோஸ்தே நாள் தான் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள். அந்த நாளை அவர்கள் சந்ததியாய் கொண்டாடுவார்களாம். யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு பாஸ்டவங்க சொன்னது போன்று கத்தோலிக்க திருச்சபையும் அந்த நாளை ஒருவேளை ஜனங்கள் மறந்துட்டாங்க, திருச்சபை மறக்கலை. ஆனால் மற்ற திருச்சபைகள்லாம் மறந்து விட்டது. அதனால தான் இன்றைக்கு மறக்கப்பட்ட நாளை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறோம். எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியும்? யோசித்து பாருங்கள். மறுபடியும் பிறந்த நாள் தெரியுமா? தெரியாது. ரொம்ப சுத்தம். ஏன்னா எந்த நாளையும் வச்சுக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாளை அப்பயே தூக்கி போடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரொம்ப நல்லா இருக்குல்ல? யோசித்து பாருங்கள். மறுபடியும் பிறந்த நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாள். நம்முடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவதை காட்டில் மறுபடியும் பிறந்த நாள் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்டை நினைத்து பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நாட்களில் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் 30வது வருடம்தான் இந்த தூய ஆவியானுடைய நாள் தொடங்குது. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய, எல்லாம் சரித்திரம், ஒன்றுமே கற்பனை கிடையாது. கிறிஸ்துவுக்கு பின் 30வது வருடம்தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கின நாள். ஒருவேளை நாட்கள் மாறலாம். இந்த வருஷம் ஒரு 8ஆம் தேதியாக வரலாம், அடுத்த வருஷம் 9ஆம் தேதியாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 7ஆம் தேதி, நாட்கள் மாறலாம். ஆனால் எண்ணிக்கையிலே பார்க்கின்ற பொழுது 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். பஸ்கா பண்டிகை பிற்பாடு 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாளாக யூதர்கள் அதிக விமர்சனையாக கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த நாளில் நமக்கு திருச்சபை பிறந்த நாள். இந்த நாள் தான் யுனிவர்சல் சர்ச், உலக திருச்சபையே உருவாக்கப்பட்ட நாள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சினகாக் என்கிற ஜெப ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலைன்னா சினகாக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் சினகாக்கு போக முடியுமா? போகவே முடியாது. இங்கே இருக்கிற சர்ச்சுக்கே நாங்கள் வர முடியலையே பாஸ்டர், அங்கே எப்படி வர்றது? யோசிச்சு பாருங்கள், சொல்லுவோம் இல்லையா? அப்போ சினகாக் என்கிற ஜெபாலயம் மட்டும்தான் இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிபி 30ஆம் ஆண்டு ஊற்றப்பட்ட பிற்பாடு தான்
உலகம் முழுவதும் உலக திருச்சபையே உருவாச்சு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலறையில் எருசலேமில் கூடியிருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள், சீசர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அங்கே பேதுரு போய் பிரசங்கம் பண்ண உடனே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு தான் யுனிவர்சல் சர்ச் என்கிற உலக திருச்சபையே ஆரம்பிக்கப்பட்ட நாள். அப்போ ஒருவேளை கர்த்தர் அடுத்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலம், கிருபை கொடுப்பாரானால் இந்த பெந்தைக்கோஸ்து நாளை நம்முடைய திருச்சபையில் விமர்சையாக நம்ம என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். இது திருச்சபை பிறந்த நாள். உங்கள் பிறந்த நாள் என்னுடைய பிறந்த நாளை காட்டிலும் திருச்சபை பிறந்த நாள் மிகவும் விலையேறப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் இன்றைக்கு சபைகளில் மறக்கப்பட்ட நாளாய் இருப்பதை ஆண்டவர் இந்த நாளில் ஆவியானவரை கொண்டு நினைவுபடுத்துகிறார். அப்போ இந்த நாளை நாம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த நாளை நாம் அதிகமாக ஆசரிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பிறந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக திருச்சபை பிறந்த நாள் என்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் போதும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? அப்போ அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நாம் யார் என்பதை ஆண்டவர் அந்த நாளில் பவுலை கொண்டு நினைவுபடுத்துகிறார். நாம் யார்? நாம் தேவனுடைய ஆலயம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம் எங்கு சென்றாலும் எப்படி இருக்கணும்? ஆலயமாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் யார் வாசமாக இருக்கிறார்? தேவனுடைய ஆவியானவர். அப்போ தேவனுடைய ஆவியானவர் இருப்பதை உணராமல் இருப்பதனால்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்க தவறிவிடுகிறோம். ஸ்டான்லி என்னன்னும் எமில் ஜெபசிங்கும் ஒரு வார்த்தையை ஒன்று போல சொல்ல நான் பார்த்தேன். அவர் சொன்ன நாட்கள் வேறு, எமில் சொன்ன நாட்கள் வேறு. ஆனால் இவருடைய அனுபவங்களை நான் கேட்டேன். பார்க்கின்ற பொழுது ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்க, பைபிள் வாசித்து அந்த வசனம் சொல்லலைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கரிசோரே கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கரிசோறு, கோழியாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். அவங்க அம்மா கேட்பாங்களாம், வசனம் படித்து ஒப்பிச்சிட்டாங்கம்மாலாம். வசனம் படித்து ஒப்பிக்கலன்னா அப்படியே இருண்டுவாங்களாம். தட்டிலே தான் இருக்கும், மூடி வச்சுருவாங்க. எமிலன்னு அப்படி தான் சொல்கிறாரு. வசனம் வாசு செவிக்கலை, ஒரு நாள் மறந்துட்டாராம், சாப்பாடே கிடையாது, அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆனால் நம்ம வசனம் படிக்கலன்னு மூக்கு முட்டை பிரியாணி கொடுப்போம். யோசித்து பாருங்கள். நான் 6வது வகுப்பு படிக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை நினைவு. நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு ஹிந்து மேனேஜ்மெண்ட், ஞானம் டீச்சர் என்ற ஒரு டீச்சர் இருந்தாங்க. நிறைய கிறிஸ்டின் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். போனோடனே கூப்பிடுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே தெரியும் இன்றைக்கி பைபிள் படித்தான்னு கேட்பாங்க தெரியும். ஞாயிற்றுக்கிழமை விளையாண்டுட்டு அன்றைக்கி பைபிள் படிக்காமல் போயிருப்பேன். கூப்பிட்டோடனே நான் போயிருப்பேன். போனோடனே பைபிள் படித்தான்னு கேட்பாங்க. இல்லைன்னு அவங்க என்ன செய்வாங்க, இந்த காதை நான் நல்ல நகத்தை வச்சு முள்ளிடுவாங்க. ஒரு நல்ல திரி என்ன செய்வாங்க, 10 நிமிஷம் திரி இழுப்பாங்க, காதே வலிக்கும். ஒரு அடி கன்னத்தில் போடுவாங்க, அவ்வளோதான். இந்த 2 காரியம் நடந்த உடனே மறுநாள் என்ன செய்வேன், 2 நாளுக்குரிய வசனத்தை படித்து என்ன செய்வேன், போய் ஒப்பிச்சிருவேன். யோசித்து பாருங்கள். அப்போ 6ஆம் கிளாஸில் படித்த அந்த அனுபவம் தான் இன்றைக்கு ஒரு ஊழியராக, மிஷனரியாக, போதகராக உருவாக்கி என்பதை
ஆண்டவர் 2 வாரத்துக்கு முன்பாக பெத்தேல் ஆலயத்தில் செய்திக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், யோசித்து பாருங்கள். அப்போ வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது தான் ஆண்டவர் நம்மை உருவாக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். 6ஆம் கிளாஸ் படித்தது எப்போ? இப்போ 68 வயசு. 6ஆம் கிளாஸில் எனக்கு காதை பிடிச்சி முள்ளுனது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே அந்த வலி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எனக்கு தென்படும். அந்த வலி ஒவ்வொரு நாள் தென்படுறதுனால காலையில் எழுந்தோன்னு பைபிள் படிக்கணும், காலையில் எழுந்தோன்னு ஜெபம் பண்ணணும். இந்த 2 இல்லாமல் இருந்தேன்னா நமக்கு நிம்மதியே இராது. யோசிப்பாங்க. அப்போ 6ஆம் கிளாஸில் காது திருகுனது 68 வயசு வரைக்கும் இன்றைக்கி ஞாபகம் வருது. அப்போ பெட்ரோல் என்ன செய்யணும்? பெட்ரோல் பிள்ளைங்களுடைய காது என்ன செய்யணும்? கையில் வச்சுருக்கணும். யானை பாகன்னு பார்த்துருக்கீங்களா? யானை பாகன்னு ஒரு துரட்டி வச்சுருப்பாங்க காதில். அந்த யானை காதில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் விட்டு இழுத்தா தான் யானை என்ன செய்யும்? கேட்கும். அதுபோது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய காதில் என்ன கை வைக்கிறோமோ அன்னைக்கு தான் பிள்ளை என்ன செய்வாங்க? கடவுளுக்கு பயந்து நடத்துவாங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தான்னா அதான் செய்வார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதைத்தான் தியானித்து ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் நானும் இருக்கிறீர்கள், அதை அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் பவுல் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் என்பதை உணர்வற்றவர்களாய் காணப்படுகிற வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நிர்விசாரமான விசுவாசிகளாக, நிர்விசாரமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம பைபிள் படித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 வேளை மறக்காமல் சாப்பிட்ருவோம். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை நாள் நம்ம பைபிள் வாசிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். 5 முறை தொழுவார்கள் இஸ்லாமியர்கள். நம்ம 5 முறை தொழ வேண்டாம், ஒரு முறையாச்சும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது பாஸ்டர், இதுக்கு மாத்திரம் நேரம் இல்லைன்றவாங்க. எதுக்கு? பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ணுறது. யோசிச்சு பாருங்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் இருப்பது உண்மையானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார் தெரியுமா? சாத்தானுக்கு அடிமையாக இருக்காமல், பிசாசுக்கு அடிமையாக இருக்காமல், உலகத்திற்கு அடிமையாக இருக்காமல், ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் எனக்கு தகுதியாக இராது. நான் சினிமா பார்க்கலாம், நான் தண்ணி அடிக்கலாம், நான் இஷ்டம் போல் வாழலாம். காரணம் என்ன? எல்லாம் எனக்கு உண்டு. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ, என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனோ, அது எனக்கு தகுதியாக இராது. அதற்கு நான் அடிமைப்பட மாட்டேன். பவுல் ஆணித்தரமான எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சினிமா நானும் போகலாம், சினிமா நானும் பார்க்கலாம், சினிமா நானும் காட்டலாம், நானும் டான்ஸ் ஆடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டவன், நான் மறுபடியும் பிறந்தவன். எனக்குள் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலை என்ன? எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். பாருங்கள், பாஸ்டர் சொன்னாங்க, திருத்துவத்தை நம்புகிற திருச்சபை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவத்தை நம்புகிற திருச்சபை. அந்த திருத்துவத்தில் இருக்கிற திருத்துவ கடவுளுக்கு 3 கடவுளுக்கு 3 பணிகள் உண்டு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன்,
பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த மூவருக்கும் பணிகள் உண்டு. அப்போ அதில் சிறப்பானவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்யும்படியாகத்தான் அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றவுடனே புறாவை போன்று இறங்கி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கே அவர் என்ன பணியை நிறைவேற்றுகிறார்? மீட்கும் பணியை நிறைவேற்றுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் அந்த மீட்பின் பணியை, ரட்சிப்பின் பணியை நாம் ஒவ்வொருவரும் எங்கிருந்தாலும் செய்ய வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாருன்னா காலையில் எழுஞ்சி பாத்ரூமில் இருந்து நம்ம டீ கடை வரைக்கும் குதிச்சுட்டு அந்நிய பாஷையில் பேசிட்டு போகிறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. யோசிச்சு பாருங்க, குதிக்கிற வேலையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் நாம் மீட்பின் பணியை செய்ய வேண்டும், ரட்சிப்பின் பணியை செய்ய வேண்டும். அதைத்தான் வாசிக்கிட்ட அந்த முதலாவது அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஹாலலுக்கு சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசியா 61 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டுடைய அபிஷேகம் எதற்கு? பரிசுத்த ஆவியானவர் எதற்கு? யோசித்து பாருங்க. அங்கே சினகாக் என்கிற தேவாலயத்தை, ஜெபாலயம் அங்கே உருவாக்கப்பட்டது. அவர்கள் யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க, யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. யூதர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கென்று ஒரு சினகாக் உருவாக்கி அவர்கள் மாத்திரம் யெகோவாவை ஆராதிப்பார்கள், யாரும் உள்ள விட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு உலக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சீசர்களுக்கும் அங்கே அபிஷேகத்தை கொடுத்து விட்ட பிற்பாடு புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானங்கள் கட்டளையிட்டார். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன? மீட்பின் பணி. அந்த மீட்பின் பணியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கிருந்தாலும் செய்ய வேண்டும், எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டும். ஒருவேளை ட்ராவலில் இருந்தாலும் சரி, வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை என்ன செய்யணும்? எப்படியாவது அவர்களுக்கு அறிவித்து விட வேண்டும். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி அறிவிக்கப்பட்ட பிற்பாடு தான் இன்றைக்கு பார்க்கின்ற உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை என்று சொன்னால் அங்கே நாம் எழுதப்பட்டது போன்று எருசலேமில் ஜெபாலயம் ஒன்று தான் இருக்கும், அது கூட ஒன்றுமே இருக்காது. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுத்து வைத்த மக்கள், அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பணியை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் தனக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நிறைவேற்றினார் தன்னுடைய வாழ்வில். ரெண்டாவது காரியத்தை பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு கிராமங்கள் தோறும் நற்செய்தி அறிவித்து நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுகிறார்? நன்மை செய்யும்படியாக கொடுக்கப்படுகிறார். நன்மை செய்ய வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே நம்முடைய திருச்சபையில் இருப்பது உண்மையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். இது பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம். இந்த சுபாவத்தை இயேசுவினுடைய வாழ்வில் நிறைவேற்றுவதை வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிராமங்கள் தோறும் சுற்றி தெரிந்தார். கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி தெரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். மிஷனரிகள் இந்த தேசத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். நாம் இன்றைக்கு எப்படி இருந்திருப்போம்? நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? நாம் எப்படி இருந்தோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பார்கள்? இன்னமும் எப்படி இருந்து கொண்டிருப்போம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது மறைக்கப்பட்ட வரலாறு எவ்வளோ இருக்கிறது. தாமிரபரணி ஆறு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற டேம் இருக்கிறது. அந்த டேம் கட்டினது யாருன்னு கேட்டால் எல்லாம் மறைச்சிட்டாங்க. எப்போ கட்டியிருக்காங்க? 1763
மிஸ்ரியாக வந்தவர்கள் தான் அதை கட்டியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற குளத்தையும் மூடிட்டு என்ன செய்கிறோம்? பிளாட் போட்டு வித்துடுறோம். ஆனால் அவங்க பாருங்கள், வந்து இன்றைக்கு வற்றாத ஜீவநீதியாக இருக்க தாமிரபரணி ஆற்றில் எப்போ டேம் கட்டியிருக்காங்க? 1763 கட்டியிருக்காங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது மிஷனரிகள் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தேசமாக இருக்க முடியாது. அப்போ அவர்களெல்லாம் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருந்ததினால்தான் எல்லாவற்றையும், இனம், ஜனம், பந்துக்கள், சொந்தம், உறவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மொழி தெரியாத, பாஷை தெரியாத, கலாச்சாரம் இல்லாத தேசங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து மக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய மாற்றுருவாக்கத்தை உருவாக்கினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றுருவாக்கம் உருவாக்குவது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதினால்தான் இன்றைக்கு தேசங்களிலே, உலகங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றுருவாக்கம், சீர்திருத்தமே ஏற்பட்டது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எங்கு சென்றாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை கடை வச்சிருக்கலாம், ஒருவேளை வேலை செய்யலாம், ஒருவேளை கூலி வேலை செய்யலாம். எந்த வேலை செய்தாலும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். திருநெல்வேலியில் சாத்தாங்குளம் என்கிற ஒரு சிறிய கிராமம் இன்றைக்கு ஒரு பெரிய பட்டணமாக இருந்துச்சு. அந்த சாத்தான்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மாதத்துக்கு முந்தி பார்த்திங்கன்னா, நம்ம பக்கம் சொல்லும்போது குளத்து வேலை செய்கிற ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி என்ன செய்வாங்களாம்? காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து என்ன செய்வாங்களாம்? ஏதோ பழைய சாதம் எல்லாம் கட்டிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்களாம். குளத்து வேலை செய்கிறவங்க நல்லா கவனிங்க. வேலை செஞ்சு என்ன செய்வாங்க? போய் என்ன செய்வாங்களாம்? அங்கே குளத்து வேலை செய்கிறவங்க மத்தியில் சுவிசேஷ சர்வீஸ், கர்த்தர் நல்லவர், ஏசாமி நல்லவர். ஒரு அம்மா சாப்பாடு கொண்டு வரலாம், தன்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டு இது பட்னியாக இருந்துச்சான். அந்த குளத்து வேலை செய்கிற இதுலேயே அந்த வயசான பாட்டி, ஏறக்குறைய 60-70 வயசு இருக்கும். 60-70 வயசு உள்ள பாட்டி 75 பேரை ஞானஸ்தானத்திற்கு நான் நடத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க. குளத்து வேலை செய்தியா? குளத்து வேலை செய்துமா? கூலி வேலை செய்து விதவை அந்தம்மா குளத்து வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. ஆனால் குளத்து வேலை செய்கிற மத்தியில் என்ன செய்ய சாப்பிடும்போது இயேசு நல்லவர் என்பதை சொல்கிறாங்க. 70 பேர் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு அங்கே ஒரு திருச்சபை உருவாகியிருக்கிறது. யோசித்து பாருங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அக்கம் பக்கத்தில் சாட்சி சொல்கிறோமா? அக்கம் பக்கத்தில் இயேசுவை சொல்கிறோமா? யோசித்து பாருங்கள். கொடுக்கல் வாங்கலாம் நிறையா இருக்கும். நம்ம வீட்டு குழம்பு அங்கே அங்கே உள்ள குழம்புங்க எல்லாம் சரி. நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? இல்லையே. யோசித்து பாருங்க. அப்போ அந்த குளத்து வேலை செய்கிற பாட்டியை குறித்து நான் கேள்விப்பட்ட உடனே, படித்து பார்த்த உடனே நானே வைக்கப்பட்டேன். எத்தனை முறை கடைக்கு போகிறோம், எத்தனை முறை கறிக்கடைக்கு போகிறோம், எத்தனை முறை உழவர் சந்தைக்கு போகிறோம். நம்ம கூட ஒருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்லலையே. ட்ரெயினில் போகும்போது சொல்லியிருக்கேன், பஸ்ஸில் போகும்போது சொல்லியிருக்கேன், மற்ற இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் சொல்லையே சாமி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். யோசிச்சு பாருங்க. அப்போ குளத்து வேலை செய்கிற அவங்க கூட ஆவியானவர் இருப்பதனால அவங்க என்ன செய்கிறாங்க? மீட்பின் பணியை அறிவிக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு பெந்தையகோஸ்து நாள், இந்த பெந்தையகோஸ்து நாள் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இருப்பது உண்மையானால் நாம் என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒரே ஒரு விதவை தாயின் மூலமாக 70 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆத்துமாவே ஆதாயம் பண்ண மனம் திரும்பினா பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷம் அடையுமா. ஏசாமே எழுந்து நின்று வரான். அப்போ அந்த வயதான 70 வயது பாட்டி 70 முறை ஏசாமியை பரலோகத்தில் எழுந்து நிற்க வச்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட உண்மையானால் நாம் என்ன செய்யணும்? ஓடோடி வரணும். ஆண்டவரே என்னையும் எடுத்து பயன்படுத்தும். 2வது காரியம் பாருங்கள், கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
8வது வசனம் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்கள், அவர் வந்து யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருப்பது உண்மையானால், ஆவியானவர் இருப்பது உண்மையானால், அந்த ஆவியானவர் யார்? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அப்போ எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவில்லையோ, பிள்ளைகள் நம்முடைய வாழ்வில் நம்ம எப்படி நடத்துவார்? கண்ணீர் சிந்தும்படியாக நடத்துவார்கள். இன்றைக்கு ஆலல் ரெபேக்காவுடைய வாழ்வை குறித்து மிகுந்த சந்தோஷமடைன்னா அதுக்கு அவங்க அப்பா அம்மா கிரயம் செலுத்தியிருக்கிறாங்க, கண்ணீர் சிந்திருக்கிறாங்க, முழங்கால் படிட்டு இருக்கிறாங்க, ஜெபித்து இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வை பார்த்து அன்றைக்கு பிள்ளைங்கள் ஆலன் சொன்ன சாட்சியை அதோடு முடிச்சுட்டு அறிக்கை வாசல் கூட போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா செய்தியை கொடுத்துட்டார், சந்தோஷமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ அதனுடைய பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறார்? நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாக. நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது கிரகம்துறை என்கிற ஹெட்மாஸ்டர் இருந்தார். இன்றைக்கு உணர்த்தினார் ஆவியானவர். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல மேக்ஸ் டீச்சர். அவர்கிட்ட படித்தவங்களாம் பெரிய ஒரு நிலைமைக்கு வரட்டும். அவரை போல் மேக்ஸ் டீச்சர் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இதாக இருப்பார். வேஷ்டி கட்டி தான் வருவார், பேசவே மாட்டார். அவர் முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது. அப்படியே வருவார். கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது எங்களை மரியாதை என்ன செய்வோம்? எல்லா சேட்டையும் பண்ணுவோம், கேலி பேசுவோம், ஒருத்தனை அடிப்போம், செய்வோம் எல்லாம். இவர் வந்துட்டு பார்த்துட்டாருன்னா உள்ளே வந்தவுடனே அடிப்பார் பாருங்க. மாடு கூட அப்படி அடிக்க மாட்டார், அந்த மாதிரி அடி வெளு தெரிவார். ஒரு கிளாஸில் அடி விழுந்துச்சுன்னா ஸ்கூலே அமைதியாயிரும். ஸ்கூலே அமைதியாகும். கிரகந்தர் வர்றாருன்னா ஸ்கூலே அமைதியாயிரும். ஒன் பாத்திரம் போனா கூட அப்படியே உட்காந்துருவான். யோசிச்சு பாருங்கள், என்னால் இன்னைக்கு மறக்க முடியாது. ஸ்கூல் அவ்வளோ டிசிப்ளின், பேர் கிரகந்துறை. யோசிச்சு பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? கண்டித்து உணர்த்துகிற தேவன். கண்டித்து உணர்த்துகிற தேவன், பூசி மொழுகிற தேவன் அல்ல, பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. அவர் அப்படிப்பட்ட தேவன். அப்போ ஒரு சாதாரண மனுஷனை ஒரு பிள்ளைகளை உருவாக்குவதற்காக, ஸ்கூலில் நல்ல நேம் வாங்குவதற்காக பிள்ளைகளை கண்டித்து அடித்து வளர்த்து உருவாக்கி இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் யோசிப்பார். அவர் ஜன்னல் வழியாக தான் பார்ப்பார், அப்படியே ஜன்னல் வழியாக பார்ப்பார். பார்த்த உடனே எங்கே இருக்காங்கன்னா அந்த லாஸ்ட் பெஞ்சில் வந்துடுவார். வர்றதே தெரியாது. அடி விழுகும்போது தான் டீச்சரை திரும்பி பார்ப்பாங்க. எங்கே அடி விழுகுதுன்னா ஹெட்மாஸ்டர் வந்துட்டார். இன்றைக்கி பார்க்க முடியுமா? ஹெட்மாஸ்டரே அடித்து பையன் விரட்டி விட்ருவான், டீச்சரே அடித்து பையன் விரட்டி விட்ருவான். யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கெல்லாம் அப்படி படித்ததுனால தான் எங்கள் ஸ்கூலில் படித்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எஸ்பி ஆகிட்டான், ஒருத்தன் போர்ட்ரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிட்டான், பலர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, பலர் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. அவர்கிட்ட படித்தவங்களாம் பெரிய பெரிய நிலைமை ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட நானும் அடி வாங்கியிருக்கிறேன். அடி வாங்கினது மறக்க முடியாது. அடி வாங்கினதுனால எதிர்த்தாப்பில் வர்றதுனால நான் பயந்து அடி உட்காந்துருவேன். ஸ்கூலுக்கு போகிறேன் ஆமான்றேன், தலையாட்டிடுவேன், ஓடு அப்படிம்பார். அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. அப்போ என்னுடைய வாழ்வில் இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்து. எதை கண்டிப்பார்? பாவத்தை குறித்து. பரிசுத்த ஆவியானவர். நாம் உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் நம்ம வாழ்க்கையை சுற்றி எல்லா சூழ்நிலை பாவங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை உணர்த்துவா. சினிமா வால் போஸ்டர் பார்க்காத, மற்ற பெண்ணை பார்க்காத, மற்றவங்களை பார்க்காத, இந்த காரியத்தை செய்யாத, காசு வாங்காத, தெரியாமல் பாக்கெட்லேருந்து எடுக்காத, இதெல்லாம் யார் உணர்த்துவார்? ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் உலகம் சொல்லணும், பரவாயில்ல அந்த அம்மா தானே சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கு, நீ பாக்கெட்லேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்து சொல்லாமல் யார் பார்த்துக்கிட போகிறா? இது யார் சொல்லுவா? அவன் சொல்லுவான், மேற்படி ஆள் சொல்லுவான். அது நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இவர் ஆவியானவருக்கு என்ன வேலை? என் பொழப்பு நடக்கணுமே, அந்த அம்மா கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம், நான் அதுலேருந்து எடுத்து நானும் செலவழித்து என் பிள்ளைகளுக்கு கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், அதை செய்யாதே, இதை
செய்யாத. ஏன் தெரியுமா? நான் உன்னை நடத்துவேன். சின்ன பிள்ளை சங்கீதம் வாசிக்கு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்வார்? என்னை நேர சினிமா தேட்டருக்கு நடத்துவார். அப்படியே வாசி, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் நடத்துகிறார். யோசிச்சு பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆவியானவர். ஆவியான நம்மை கண்டிப்பார், உணர்த்துவார், நம்மை நடத்துவார். அப்போ கண்டிக்கவில்லை என்று சொன்னால் நடத்த மாட்டார். அன்றைக்கு 6ஆம் கிளாஸில் வாங்கின அடியும், அன்றைக்கு 8ஆம் கிளாஸில் வாங்கின ஹெட்மாஸ்டர் வாங்கின அடியும், 68 வயதில் நான் நினைத்துவேன். 2 பேரும் இறந்துட்டாங்க, நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் அவங்கள நான் என்ன செய்கிறேன்? மறக்காமல் நினச்சி பார்க்குறேன். அவங்க காதை திருகலைன்னா இன்றைக்கி நான் ஒரு ஐயர் வேலைக்கு வந்திருக்க முடியாது, மிஸ்டரியாக வந்திருக்க முடியாது. அவர் அடிக்கலைன்னா நான் ஒழுக்கமாக நான் படித்து முடிச்சிருக்க முடியாது. எஸ்எல்சி கூட ஃபெயிலாக போய் நினைஞ்சிருப்பேன், எங்கேயாச்சும் மேட்ச் ஃபேக்ட்ரிக்கு கூலி வேலைக்கு போயிருப்பேன். யோசிச்சு பாருங்கள், இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், அப்போ கண்டித்து உணர்த்துகிறான். ரெண்டாவது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறான். அவர் தான் வாஷிங் மெஷின். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் இருக்கும், துணி துவைப்போம். நானும் துணி துவைச்சிருக்கேன், பாஸ்டும் துணி துவைச்சிருக்கிறார். இப்போ தான் வயசாகி போச்சுன்னு எங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எதுக்காக? ஒவ்வொரு நாளும் துணியை துவைச்சி காய போட்டு நம்ம எடுத்து உடுத்தணும். அப்போ அதுபோன்று தான் பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவர் வாஷிங் மிஷின். என்ன வாஷிங் மிஷின்? நம்மை ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிற வாஷிங் மிஷின். அப்போ புது சிருஷ்டியாய் மாற்றாதவங்கள தலைகீழ தூக்கி அந்த வாஷிங் மிஷினில் போடணும். எல்லாம் ஓடி போயிடுவாங்க போல், நானும் பாஸ் செஞ்சேன்னு தலைகளை போட்டுருவாங்கன்ட்டு, இல்லையா? நிச்சயம் போடக்கூடிய ஆளுகளை அங்கே சென்சஸ் எடுத்துருவோம், விட மாட்டோம். எடுத்து நாங்கள் சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட வாஷிங் மிஷினில் தலைகளை காலும் கையும் கட்டி போட்டு எடுத்துருவோம். அப்போ தான் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. எப்போ? வாரந்தோறும் அல்ல, மாதந்தோறும் அல்ல, தீபாவளிக்கு தீபாவளி அல்ல, கிறிஸ்மஸ் அல்ல, ஒவ்வொரு நாளும். அங்கே வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போ ஒவ்வொரு நாளும் யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவள் தான் புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றுவான். அப்போ கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். அப்போ அவர் தான் சிறந்த வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் என்றைக்கு ரிப்பேர் ஆகாது. வெங்கடேஷ் யோசிக்கிறார், அது ரிப்பேர் ஆனால் தானே பாஸ்டர் எங்களுக்கு வேலை. இந்த வேலைக்கு ரிப்பேரே ஆகாத வாஷிங் மிஷின், இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுத்திகரிப்பின் பணியை செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை சுத்தப்படுத்துவார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் இல்லாதவங்கள இன்றைக்கி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி அதுக்கு தான் ஆறாவதில் இந்த வாஷிங் மிஷின் ஆண்டவர் ஆவியானவர் கொண்டு கொடுக்கிறார். அந்த வாஷிங் மிஷின் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பாருங்கள், எல்லா அநியாயத்தை இந்த வாஷிங் மிஷின் நீக்கிறோம். எப்படிப்பட்ட கரை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஆர்கானிக் சொல்யூஷன் வேண்டாம், எந்த சொல்யூஷன் வேண்டாம். அதில் கல்வாரி ரத்தம் அந்த இதில் தெளிக்கப்பட்டு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறான். எப்படிப்பட்ட வாஷிங் மிஷின். போகும்போது பாஸ்டர்கிட்ட பேர் கொடுத்துட்டு போயிருங்க, லிஸ்ட்டு கொடுத்தா தான் நாங்கள் ஆர்டர் போட்டு அந்த வாஷிங் மிஷினை வாங்கி கொடுக்க முடியும். ஆமாம், ஆள் சொல்கிறாரு, அப்போ என் கல்யாணத்துக்கு அந்த வாஷிங் மிஷின் வந்துருமான்னா? அது ரெடியாக வந்துடும். ஏற்கனவே ஆர்டர் போட்டாச்சு கல்யாணத்துக்காக, இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அநியாயத்தை நீக்குகிற பரிசுத்த ஆவியானவர்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால தான், எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ அங்கெல்லாம் அநியாயம் நடக்கு. சபைகளில் அநியாயம் நடக்கு, தேசத்தில் அநியாயம் நடக்கு, எல்லா இடத்துல அநியாயம் நடக்கு. ஏன் அநியாயம் நடக்கு? ஆவியானவர் இல்லை. அப்போ ஆவியானவர் இருந்தாரானால் நாம் என்ன செய்ய முடியும்? அநியாயம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா அநியாயத்தைக்கு நம்மை சுத்திகரிப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட நோக்கம், நாம் அநியாயம் செய்யாதவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக, நீதியை வஸ்திரமாய் தரித்து கொண்டவர்களாக எங்கு சென்றாலும் நம்மை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மூலமாக வெளிப்பட முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம். கடைசியாக பார்க்கின்ற பொழுது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குற தேவனாயிருக்கிறார். கடைசியாக பார்க்கின்ற பொழுது அவர் போதித்து நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் நம்ம என்ன செய்வாங்க? போதித்து நடத்த முடியும், நடத்த வேண்டிய வழிகளில் நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் கண்டிக்க முடியும், சிட்சிக்க முடியும். பிறம்பை கையால் எடுத்து பிள்ளையை வளர்க்காதவன் என்ன செய்வாங்க? கடைசியில் கண்ணீர் தான் சிந்துவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் யார் என்று சொன்னால் நம்மை நடத்துகிற தெய்வம், போதித்து நடத்துகிற தெய்வம். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் காலையில் எழுந்து நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேதத்தை எடுத்து நம்மளும் ஒரு சின்ன டவலோ ஒரு பெட்ஷீட்டை விரித்து அந்த இடத்துல முழங்கால் படிட்டு பைபிளை திறந்து பாருங்கள். அவர் நம்மோடு பேசி இன்றைக்கு நான் உன்னை எப்படி நடத்த போகிறேன், எப்படி நடத்துவேன் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவான். 68 வயசு வரைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் நடத்தி வருகிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். பைபிள் வாசிக்கலாம் இன்றைக்கி நடக்காது, பைபிள் வாசிக்கலாம் பேச மாட்டார், பைபிள் வாசிக்கலாம் போதிக்க மாட்டார். நான் என்ன செய்வேன்? எங்கேயாச்சும் விழுந்தடிச்சு வருவேன். ஏன்? பைபிள் வாசிக்கலை, அவர் என்கிட்ட பேசலை, பைபிள் வாசிக்கலை, அவர் எனக்கு போதிக்கலை. நான் பாட்டுக்கு எழுந்து வாக்கிங் போனேன், ஒரு இடத்துல விழுந்து கிடந்தேன். அதுதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். அப்போ பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி வாக்கிங் போனேன்னா போயிட்டு என்ன செய்வேன்? நேர வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? நம்மை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் போதித்து நடத்துகிற எதற்காக? நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக, நான் அவருடைய மகனாக இருக்கும்படியாக, நான் அவருடைய மகளாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசி என்னை நடத்துகிற தெய்வமாக, போதிக்கிற தெய்வமாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ நல்லவர் யோசித்து பாருங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டதினால்தான், சபையில் ஊற்றப்பட்டதினால்தான் இன்றைக்கு உலக திருச்சபையை உருவாக்கி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒரு செர்மனே இராது. ஏதோ வருவோம், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம், இல்லாத கதையை பேசிட்டு நம்ம ஆட்டு போயிடுவோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் செர்மன் மெசேஜ்ங்கிற ஒரு பகுதியே திருச்சபையில் இருக்குது. இல்லைன்னா அது அவசியமே இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பேச விரும்புகிறார், போதிக்க விரும்புகிறார், நம்ம நடத்த விரும்புகிறார். அப்போ இந்த நாளில் கேட்ட செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற தேவன் என்று சொல்லி நான் இந்த நாளில் விசுவாசிக்கிறேன், என்னை நடத்துகிற தேவன் என்று விசுவாசிக்கிறேன், என்னை சுத்திகரிக்கிற ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நமக்கு போதிப்பார், நம்மை நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? அந்த நோக்கம் நம்முடைய திருச்சபையிலே நிறைவேற வேண்டும். இந்த திருச்சபையை நம்பி இந்த திருச்சபையுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு அந்த விசுவாசத்தை புதுப்பிக்க ஒவ்வொரு வாரம் வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். அதுதான் தேவை.
ஏதோ கேட்டோம் ஏதோ போனோம் என்று அல்ல. நம்முடைய திருச்சபை பரிசுத்த ஆவியானவனால் அபிஷேகிக்கப்பட்ட திருச்சபை. அதுக்கு தான் சர்ச் டெடிகேஷன் வைக்கிறாங்க. எதுக்கு சர்ச் டெடிகேஷனை எதுக்கு யோசிச்சு பாருங்க. சர்ச் டெடிகேஷனை ஆவியானவரை கொண்டு அதை அபிஷேகிப்பது தான். அந்த அடிப்படையில் தான் சாக்ரமென்ட் என்கிற ஒரு அந்த அத்தியாயத்தில் தான் திருமணமே நியமிக்கப்படுகிறது. இல்லைன்னா ஆளுநர் நீங்கள் போயிருங்கப்பா அப்படியே கத்தாரில் இருந்துக்கோங்க சொல்லிடலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சாக்ரமென்ட் பரிசுத்த சாக்ரமென்ட். அதனால தான் அவங்கள கூப்பிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்த சாக்ரமென்ட் படி கணவன் மனைவியை இணைத்து ஆசீர்வதித்து நாம் அவர்களை அந்த ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறோம். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ திருமணத்தில் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நடைபெறும். அதுதான் இட் இஸ் ஒரு ஆர்டினேஷன், ஒரு அபிஷேக ஆராதனை. அதுதான் பரிசுத்த மெய்வாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ குடும்பமாக இணைப்பதில் கூட அபிஷேகம் இருக்கிறது. அதனால தான் மார்த்தோமா திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது, மார்த்தோமா திருச்சபையில் ஆயராக இருக்கிறவர்கள் கல்யாணம் பண்ணணுன்னா அங்கேயோடு போய் தான் தாலி கட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மெல்லாம் கோட் சூட் போட்டு போவோம். சிஎஸ்ஐ ஐயர் மாதிரிலாம் கோட் சூட் போட்டு போயிடுவாங்க, வேஷ்டி கூட கட்டி போயிடுவாங்க. ஆனால் மார்த்தோமா திருச்சபையில் ஒரு ஐயர் திருமணம் ஆகணும்னா அங்கேயோடு வந்து தான் அங்கேயோடு தாலி கட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் இவர் ஐயர், அவங்களுக்கு வர்றவங்க கொச்சமா ஐயருமா அப்படின்னு தெரியணும். அதனால தான் அந்த முறையை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடைபெறுகிற ஒரு திருமணத்தில் மார்த்தோமா திருச்சபையில் தாலி கட்டுகின்ற பொழுது, பேராயர் அபிஷேகிக்கின்ற பொழுது இருவருமே கீழே விழுந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பெரிய ட்ரெடிஷனல் சர்ச் மார்த்தோமா சர்ச். மார்த்தோமா சர்ச் பெரிய ட்ரெடிஷனல் சர்ச், தோமாவனால் உருவாக்கப்பட்ட சர்ச். அந்த திருச்சபையில் போன கடந்த 2024 நடைபெற்ற திருமணத்தில் இருவரும் அபிஷேகத்தை பெற்று அப்படியே படுத்து கிடந்தாங்க. யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அபிஷேகம். அப்போ திருமணத்தில் கூட ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறான். எதுக்காக? போதித்து நடத்தும்படியாக. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எழுந்திருந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியானவர் யார்? ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? அவருடைய பணி என்ன? அந்த பணியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொட போகிறோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தெய்வம், நம்மை சுத்திகரிக்கிற தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம், நம்மை போதித்து நடத்துகிற தெய்வம், நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம்தான் இன்றைக்கு இந்த நாளில் திருச்சபையில் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, இந்த நாள் திருச்சபை பிறந்த நாளில் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாஸ்டர்கள் ஜெபிப்பாங்க. பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீழா எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, இத்தந்த இவு வரங்கள் யாவும் பணி செய்திட முற்றும் தந்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும்
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவர் உகந்த தூய பலியாக அர்ப்பணிப்போம். தூய ஆவியானவர் நமக்குள் வரும்போது கிறிஸ்துவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார். தூய ஆவியார் நமக்குள் வரும்போது நம்மை தூய்மைப்படுத்துவார். அவர் வழிநடத்துவார். அவர் நன்மைகளை செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நமக்கு உணர்த்துவார். நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை நடத்துவார். அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, என் எண்ணம் போல் நான் அலைந்தேன், என் சித்தம் போல் நான் வாழ்ந்தேன், உன் அன்பை ருசித்தேன். ஆண்டவரே, உமக்கு நான் என்னை அர்ப்பணித்தேன். சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் என் எண்ணம் போல நான் போனேன், என் மனசு இங்கெல்லாம் போச்சு அங்கெல்லாம் போனேன், அலை போதி வாழ்ந்தேன். ஆனால் உடைய அன்பை, சிலுவையின் அன்பை நான் ருசி பார்த்த போது என்னையே நான் உமக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, சொல்லுவோமா? எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டோர் யாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு சொந்தமான பலியாக ஆரோக்கியமான ஒரு வாழ்வு பெற அவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒப்பு கொடுக்கிற ஒரு தருணம் இது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த கால நேரத்தில் நான் என் இஷ்டம் போல வாழ மாட்டேன், எனக்கு உகந்த வழியில் நான் வாழ மாட்டேன், என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், இனி ஆண்டவரை நடத்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கின்றேன். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நல்ல பிதாவே, நாங்கள் அன்றோடுமை துதிக்கின்றோம். நம்முடைய சத்தியத்தை கேட்டோம் சாமி. எங்கள் பலன் அல்ல, எங்கள் புத்தி அல்ல, எங்கள் அறிவல்ல ஆண்டவரே, உமது ஞானம் ஆண்டவரே, உமது ஆவி நம்முடைய வார்த்தைகளை வழிநடத்தட்டும் சாமி. எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. எங்கள் ஆவி, ஆத்ம சரீரமுக்கு வந்தவர்களாகி ஆண்டவர் மாறுவதாக வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தின் மேல் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அர்ப்பணிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து அபிதாசருக்கார் என்று உடம்பு துதிக்கிறோம். அவரையும் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவராக. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ இந்த தேவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவு செய்வதாக தாழ்த்துகின்றோம். எல்லா புகழும், எல்லா துதி கனமையுமே நாங்கள் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.